வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 13ல புக் பேக் கொஸ்டின்ஸ். How will you distinguish between primary, secondary and tertiary aliphatic amines? இந்த கொஸ்டின் ரொம்ப 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 முக்கியமா 5 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்குறாங்க. எப்பயாவது 3 மார்க் வருது, கவனமாக கவனிங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 5 மார்க் எடுத்துட முடியும். இதில் சார் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு அமீனும் ஏதோ ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் காலம் ரியாக்ஷன் வித். ஸோ இதோட ரியாக்ட் ஆகி பிரைமரி என்ன கொடுக்கும், செகண்டரி தேர்ஸ்ட் என்ன கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டேபிள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் வித் நைட்ரஸ் ஆசிட். ஸோ பிரைமரி அமீன் நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணுன்றாங்க. செகண்டரி அமீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் என் நைட்ரஸோ அமீன். தேர்ஸ்டரி அமீன் ஃபார்ம் சால்ட். அப்போ புரிஞ்சுக்க முடிஞ்சா? அப்போ இது ரியாக்ட் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா கொடுக்குது. சப்போஸ் ஒரு அமீன் எடுத்து நீங்கள் நைட்ரஸ் ஆசிட் போடுறீங்க, அங்கே ஆல்கஹால் கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது பிரைமரி அமீன். ஸோ இப்படி தான் இதை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ கவனமாக கவனிங்க. செகண்ட் ரியாக்ஷன் பாருங்க, என்னன்னா ஏதோ ரியாக்ட் ஆக போகுதுன்னா குளோரோஃபார்ம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது நான் இருக்கு அவங்களுக்கு கார்பல் அமீன் ரியாக்ஷன்ல பார்த்துருப்போம். அதில் பிரைமரி அமீன் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா அன்பிளசன்ட் ஸ்மெல் வரும், மிச்ச செகண்டரி தர்ஸ்டியோ கொடுக்காது. அதை கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ பிரைமரி அமீன் ஃபார்ம்ஸ் கார்பல் அமீன், செகண்டரி அமினோ தேர்ஸ்டரி அமினோ நோ ரியாக்ஷன், அங்கே ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு. ஸோ பிரைமரி அமீன் அசிட்டைல் குளோரைடு ரியாக்ட் ஆகி ஃபார்ம்ஸ் என் ஆல்கைல் அசிட்டமைடை கொடுக்கும். இதுவே செகண்டரி அமீனா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா செகண்டரி அமீன்ஸ் ஃபார்ம்ஸ் என்ன கொடுக்குது, என் டை ஆல்கைல் அசிட்டமைடை கொடுக்கும். தேர்ஸ்டரி அமீன் நோ ரியாக்ஷன். புரிஞ்சாயா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ரியாக்ஷன் பாருங்க. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைடு வித் பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி குளோரைடு ரியாக்ட் ஆகுது. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸோ இதில் வந்து பிரைமரி அமீன் தான் என்ன பண்ணணும், நமக்கு ஆன்சர் பண்ணும். அதான் அந்த மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்ல கொடுக்கும். அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ பிரைமரி அமீன் ஃபார்ம்ஸ் என்னதுமா, அல்கைல் ஐசோ தயோசயனேட். இதுதான் அந்த மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல் இருக்கக்கூடிய காம்பவுண்டு. செகண்டரி தேர்ஸ்டி நோ ரியாக்ஷன் அப்படின்னு சிம்பிளாக முடியுது. பார்த்தீங்களா? ஃபிஃப்த் ஒன் பாருங்க, என்ன அப்படின்னா அல்கைல் ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆக போகுது. யாருன்னா பிரைமரி செகண்டரி தேர்ஸ்டி இவங்கெல்லாம் நல்லா தெரியும் நமக்கு. பிரைமரியில் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 2 இருக்கு, செகண்டரியில் 1 இருக்கு, தேர்ஸ்டரியில் எதுவுமே கிடையாது. நமக்கு அமோனியம் சால்ட் ஃபார்ம் ஆன என்னது, நைட்ரஜன் வந்து 4 பக்கம் பாண்ட் ஆயிருக்கணும். அப்பதான் அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வரும், உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பிரைமரி அமீன் வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா இது 3 மோல்ஸ் 3 மோல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹைட்ரோ ரியாக்ட் ஆகுது. அப்ப பாருங்க செகண்டரி என்ன பண்ணும், 2 மோல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட்ஸோட ரியாக்ட் ஆகும். தேர்ஸ்டரி பாருங்க 1 மோல் ஆஃப் அல்கைல் ஹைட்ரோ ரியாக்ட் ஆகி நமக்கு அமோனியம் சால்ட், குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்டை கொடுக்கும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப கவனிங்க, பிரைமரி அமீன் ஃபார்ம்ஸ் குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் வித் 3 மோல்ஸ் ஆஃப் அல்கைல் ஹாலைட். அப்படி குறைச்சிட்டே வாங்க. செகண்டரி 2 மோல்ஸ், தேர்ஸ்டரி வந்து 1 மோல். புரிஞ்சதாங்களா? அப்ப 6th ஒன் லாஸ்ட் ஒன் பாருங்க. டைஎத்தில் ஆக்சிலேட் ரியாக்ட் ஆகி பிரைமரி அமீன் ஃபார்ம் சாலிட் டை ஆக்சைல் அமைடை ஃபார்ம் பண்ணுது. செகண்டரி அமீன் என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட் என் டை ஆல்கைல் ஆக்சிமிக் எஸ்டரை ஃபார்ம் பண்ணுது. தேர்ஸ்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரியாக்ஷன். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா சார் 6 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 6ஐயும் படிச்சு எழுதி பார்த்துருங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் 5 மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.